الله وبركاته. إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا. من يهده الله فلا مضل له ومن يضلله فلا هادي له. ونشهد أن لا إله إلا الله وحده لا شريك له ونشهد أن محمدا عبده ورسوله. أما بعد. أعوذ بالله من الشيطان الرجيم بفضل بسم الله الرحمن الرحيم. يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون. صدق الله العليم. கண்ணியத்திற்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, சகோதரர்களே, ஹஜ்ரத்னா அப்துல்லா இப்னு ஜஅஃபர் ரலியல்லாஹு அவர்கள் இந்த ஹதீஸை அறிவிக்கின்றார்கள். என்னுடைய தந்தை அபூ தாலிப் ரலியல்லாஹு அவர்கள் மூத்தா போரில் கொல்லப்பட்டு விட்டார். அவர் கொல்லப்பட்ட அந்த மரண செய்தி நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களிடத்துல வந்தபோது அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னாங்க, அஸ்னஉ லி ஆலின் ஜஅஃபரின் தஆமன், இந்த ஜாஃபருடைய குடும்பத்தாருக்கு உணவு தயாரியுங்கள், ஏனென்றால் அவர்களால் வேலை செய்ய முடியாத நிலை ஏற்பட்டுள்ளது என பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் கூறியதாக ஹஜ்ரத்னா அப்துல்லா இப்னு ஜஅஃபர் ரலியல்லாஹு அவர்கள் அறிவிக்கின்றார்கள். திருமிதியில 919, அபூதாவுதுல 2725 இலக்கமாக இந்த ஹதீஸ் பதிவாகும். இப்போ இறந்தவரின் குடும்பத்திற்காக வேண்டி உணவு செய்து கொடுப்பத இந்த இடத்துல ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் நடைமுறைப்படுத்தினாங்க என்கின்ற ஒரு அழகான செய்தியை, ஒரு ஹதீஸை நம்மளால தெரிஞ்சு கொள்ள முடியும். ஒரு குடும்பம், ஒரு வீட்டுல மௌத்து நிகழ்ந்துருச்சு அப்படின்னு சொன்னா உடனே அந்த குடும்பத்திற்கு நெருக்கமானவர்களுடைய கடமை இது, அந்த குடும்பத்தினுடைய நெருக்கமான உறவினர்களுடைய கடமை, இல்ல அந்த குடும்பத்தோடு பழகி இருக்கக்கூடியவர்களுடைய கடமை, இல்லைன்னா அந்த ஏரியாக்கள்ல குடியிருக்கக்கூடிய அந்த மஹல்லா வாசிகள் முஸ்லிம்களுடைய ஒரு பொறுப்பாக இதை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பாக்குறாங்க. மூத்தா போர்ல ஒருத்தர் கொல்லப்பட்டுட்டாரு. கொல்லப்பட்ட உடனேயே இந்த மரண செய்தி அல்லாஹ்வுடைய தூதருக்கு வருது. வந்த உடனேயே அங்க இருக்கக்கூடிய அந்த சஹாபாக்களை கூப்பிட்டு அவருடைய குடும்பத்தாருக்காக வேண்டி என்ன செய்யுங்க, நீங்க எல்லாம் உணவு செய்யுங்க. ஏன்னு சொன்னா எந்த வேலையும் செய்ய முடியாத நிலை அவர்களுக்கு ஏற்பட்டுள்ளது. ஒரு வீட்டுல மௌத்து விழுந்துருச்சு அப்படின்னு சொன்னா அந்த வீட்டுல என்ன செய்ய முடியாது, உணவு சமைக்கிறதோ மற்ற வேலைகள்ல அந்த குடும்பத்தார்கள் ஈடுபடுவதுங்கிறது முடியாத காரியம். அதனால அல்லாஹ்வுடைய தூதர் நீங்க சமைச்சு கொடுங்க என்பதாக உடனடியாக உணவு சமைத்து தரும்படி சஹாபாக்களுக்கு சொன்னாங்க என்பதாக நம்ம பார்க்கிறோம். அப்ப இறந்தவர்களுடைய குடும்பத்தார்கள் துக்கத்துல இருப்பாங்க. அப்ப அந்த உறவினர்களுடைய கடமையாக இருக்கு. அந்த உறவினர்களும் துக்கத்துல இருக்கிறாங்க அப்படின்னு சொன்னா அவர்களுக்கு நெருக்கமாக இருக்கிறவர்கள் மீது கடமை அப்படின்னு சொல்லப்படுது. ரெண்டாவது, அல்லாஹ்வுடைய தூதர் சொல்றாங்க, அந்த இறந்து போன குடும்பத்தாருக்கு உணவு சமைத்து கொடுப்பது மட்டும் நம்ம கடமை இல்லை, அதோட விட்டுறக்கூடாது. அந்த குடும்பத்தார்களை சாப்பிட வைக்க வேண்டும். அந்த குடும்பத்தார்களை சாப்பிட வைக்கணும். இந்த மௌத்து விழுந்த அந்த குடும்பத்தார்களை சாப்பிட வைக்கணும். அவங்க கவலையின் காரணத்தினால, துக்கத்தின் காரணத்தினால என்ன செய்ய மாட்டாங்க, அவங்க எனக்கு சாப்பாடுலாம் வேணாம், எனக்கு பசிக்கல என்பதாக சொல்லுவாங்க. அல்லாஹ்வுடைய தூதர் சொல்றாங்க, அவர்களை வற்புறுத்தி உணவு உண்ண வைக்க வேண்டும் என்பதாக சொல்றாங்க. இது ஒரு முஸ்லிம்களுடைய கடமையை பாருங்க, அவங்கள வற்புறுத்தி உணவை உண்ண வைக்க வேண்டும். ஆனா இன்னைக்கு நம்ம நிலைமை என்ன, எப்படி இருக்குன்னு சொன்னா, ஜனாசா வீடுகள்ல அவங்க உணவு சமைச்சு கொடுக்கறத எதிர்பார்த்தா போய் உட்கார்ந்து இருக்கக்கூடிய ஒரு சூழலை பார்க்கணும். ஒரு வீட்டுல மௌத்து விழுந்துருச்சு, வெளியூர்ல இருந்து வர்றாரு அல்லது உள்ளூர்ல இருந்து போறாரு, போன உடனே என்ன செய்யப்படுது, என்ன சாப்பாடுலாம் ஆக்குறாங்களா, அது அந்த வீட்டுக்காரனுடைய பொறுப்பாக மாறி போச்சு. இப்ப அந்த வீடு, எந்த வீட்டுல ஜனாசா விழுந்துச்சோ அந்த ஜனாசாவினுடைய குடும்பத்தார்கள் அவங்க என்ன செய்யறாங்க, போறவங்களுக்கு சமைச்சு கொடுக்குறாங்க. இது அப்படிங்க தலைகீழா மாறி இருக்கு. அல்லாஹ்வுடைய தூதர் சொல்றாங்க, நீங்க செஞ்சு கொடுங்க, அவங்கள்ட்ட வேலை வாங்காதீங்க, அவங்களால வேலை செய்ய முடியாத நிலைக்கு அவங்க போயிட்டாங்கன்னு. ஆனா இன்னைக்கு எப்படி மாறி இருக்கு அப்படின்னு சொன்னா, அந்த ஜனாசாவினுடைய வீடுகளில் அந்த குடும்பத்தார்கள் உணவு சமைக்கிறாங்க, அதை சாப்பிடக்கூடிய ஒரு சூழலை பார்க்கிறோம். அங்க அமர்ந்து அதை சாப்பிடக்கூடிய ஒரு சூழலை பார்க்கிறோம். அவர்களை எதிர்பார்ப்பது கூடாது. இந்த ஹதீஸினுடைய முடிவுல இறுதியாக என்ன தெரியுமா சொல்லப்படுது, ஜனாசாவினுடைய வீடுகளில் உணவு சமைப்பது இருக்குது, அது வழிகேடு, அருவருப்பானது, அது அனாச்சாரம்,
அது பித்அத் என்பதாக இந்த ஹதீஸின் வாயிலாக சொல்லப்படக்கூடிய ஒரு செய்தியை நம்ம பார்க்கிறோம். அப்போ அல்லாஹ்வுடைய தூதர் சொல்லி கொடுத்த காட்டி கொடுத்த ஒரு அழகான ஒரு வழிமுறை என்ன அப்படின்னு சொன்னா, ஒரு குடும்பத்துல ஒரு வீடுகள்ல ஜனாசா நிகழ்ந்து விட்டது என்று சொன்னால் அந்த குடும்பத்தார்களுக்கு நீங்கள் உணவு செஞ்சு கொடுங்க என்பதாக அல்லாஹ்வுடைய தூதர் வழி காமிச்சாங்க. இதை சஹாபாக்கள் நீண்ட நாட்களாக கடைபிடிச்சிட்டு வந்தாங்க. ஒரு கட்டத்துக்கு மேல இது என்ன ஆயிடுச்சு அப்படின்னு சொன்னா, பேருக்காக வேண்டியும் புகழுக்காக வேண்டியும் மக்கள் செய்வதற்கு ஆர்வப்படக்கூடிய ஒரு சூழல் நிகழ்ந்துருச்சு. அதாவது எந்த அளவுக்குன்னு சொன்னா, நான் செஞ்சு கொடுக்குறேன் என்பதாக போட்டி ஏற்பட்டதுல அது பேரும் புகழும் அதுல கிடைக்கும் என்கின்ற எண்ணம் வரும் பொழுது இது அப்பொழுது நிறுத்தி வைக்கப்பட்டது என்பதாகவும் இந்த ஹதீஸினுடைய தொடர்கள்ல நம்மளால பார்க்க முடியுது. இருந்தாலும் ஜனாசா வீடுகள்ல நம்ம போயிட்டோம் அப்படின்னு சொன்னா உணவுக்காக வேண்டி அவர்களை எதிர்பார்க்க வேண்டாம், முடிஞ்சா நீங்க செஞ்சு கொடுங்க என்கின்ற ஒரு அழகான செய்தியை இந்த ஹதீஸின் வாயிலாக நம்ம பார்க்கிறோம். இரண்டாவது, இறந்தவர்களை குளிப்பாட்டுபவர்களுடைய கவனத்திற்கு அல்லாஹ்வுடைய தூதர் சொல்றாங்க. இப்ப இறந்தவர்களை குளிப்பாட்டக்கூடியவர்கள் இவங்கள முக்கியத்துவம் யாருக்கு இருக்கு அப்படின்னு சொன்னா, எப்படி இறந்து போன ஒருத்தர் தந்தையாக இருந்தால் மகன் தொலை வைக்க வேண்டும் என்பது மகனுக்கு முன்னுரிமை கொடுக்கப்படுதோ, அல்லது இறந்து போனவருடைய உறவுகளுக்கு முன்னுரிமை கொடுக்கப்படுதோ, அதே போன்று இறந்து போனவரை குளிப்பாட்டுவதற்கும் இவர்களுக்கு முன்னுரிமை இவங்களுக்கு முன்னுரிமை அவங்க எடுத்துக்கணும். ஆனா இன்னைக்கு நம்ம மக்களுடைய நிலை என்ன அப்படின்னு சொன்னா, அந்த கசப்பு துணியை கூட கையில வாங்க மாட்டேங்கிறான். தந்தை இறந்து போயிட்டாரு, இறந்து போன ஒரு ஜனாதாவினுடைய உடலில் இருந்து சில விஷயங்கள் வெளியாகி இருக்கும். அது என்ன செய்யும், துணியில பட்டிருக்கும். அதை கிளட்டி கொடுக்கும் பொழுது இறந்து போன தந்தை மகன் என்ன செய்ய மாட்டேங்கிறான், அந்த துணியை கையில வாங்க மாட்டேங்கிறான். அருவருப்புப்பட்டு ஓடி போய் ஒதுங்கி நின்றுக்கிறான். இப்ப இது மோதினார் தான் செய்யணும் அப்படிங்கக்கூடிய ஒரு நிலை உருவாகி போச்சு. ஜனாதாவை குளிப்பாட்டும் போது அவன் பக்கத்துல கூட வந்து நிக்கிறது இல்லை, ஓரமா ஒதுங்கி போய் நின்றுக்கிறான். யாரு, பெத்த பிள்ளையில இருந்து சொந்த உறவுகள் வரைக்கும் அப்படி ஒதுங்கிக்கிறாங்க. யாரு முன்னுரிமை எடுத்து செய்யணுமோ அவங்க முன்ன வர்றதில்லைங்கிறத நம்ம பார்க்கிறோம். இறந்து போனவர் அவருடைய பிள்ளைகளோ அல்லது அவருடைய சொந்த உறவுகளுக்கு உரிமை இருக்குது, அவங்க தான் முன்னுரிமை எடுத்து அவரை குளிப்பாட்டணும். அப்படி குளிப்பாட்டும் பொழுது இறந்து போனவருடைய உடல்கள்ல அவர்களுடைய ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்றாங்க, இறந்த ஒருவருடைய எலும்பை நீங்கள் ஒடிக்காதீர்கள். இறந்து போன இந்த ஜனாசாவினுடைய எலும்புகளை என்ன செய்யாதீங்க, நீங்க ஒடிக்காதீங்க. இறந்தவரின் எலும்பை ஒடிப்பது உயிருடன் இருக்கும் போது ஒடிப்பதை போன்றதாகும் என்பதாக அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறியதாக அன்னை ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் அறிவிக்கின்றார்கள். அபூதாவுதுல 2792வது ஹதீஸாக இது இடம்பெறுவதை பார்க்கிறோம். இப்போ ஒரு ஜனாசா இறந்து போயிருச்சு அப்படின்னு சொன்னா சில நேரங்களில் நரம்பு சுருண்டு போயிருக்கும். அந்த நரம்பு முறுக்கேறிய காரணத்தினால என்ன செய்யப்படும், அந்த எலும்புகள் கொஞ்சம் காலோ கையோ என்ன செய்யும், நீளமாகவோ நீட்டிக்கிட்டு இருக்கும். இப்ப இதை என்ன செய்யணும்னு சொன்னா, அதை ஒடிச்சிடக்கூடாது. அதை வேற ஒரு துணியை வச்சு என்ன செஞ்சிடலாம், கட்டி விட்டுடலாம். அதை பிடிச்சி ஒடிப்பதை அல்லாஹ்வுடைய தூதர் குளிப்பாட்டுபவர்களுக்கு சொல்லக்கூடிய ஒரு செய்தியாக இதை சொல்றாங்க. ஜனாசாவினுடைய உடல்களில் இருக்கக்கூடிய எலும்புகளை நீங்க உடைச்சிடாதீங்க, இது குளிப்பாட்டுபவர்கள் கவனமாக இருக்கணும், இது அவங்களுடைய கடமை என்பதாக பார்க்கிறோம். அடுத்து மூன்றாவதாக சொல்றாங்க, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நோயினால பாதிக்கப்பட்ட ஒரு நிலை. அவங்க கடைசி காலத்துல நோயினால பாதிக்கப்பட்டிருந்தாங்க. அது ரொம்ப நீளமான வரலாறு. இந்த சம்பவம் ரொம்ப கடுமையான முறையில பாதிக்கப்பட்டிருந்தாங்க. எந்த அளவுக்குன்னு சொன்னா, தொழுகைக்காக வேண்டி அவர்கள் வரும்போது கூட 2 பேருடைய தோள்பட்டியில கை போட்டுக்கிட்டாலும் காலை ஊண்டி ஸ்டடியா அவங்களால நிக்க முடியாது. அந்த காலை அப்படியே தரையில இழுபட்டுக்கிட்டே தான் வரும் அப்படின்னு நம்ம பார்க்கிறோம். அவங்க வச்சிருக்கக்கூடிய மிஸ்வாக்கு குச்சியை கூட அவங்க வாயினால கடிச்சு மெல்ல முடியாது, அவ்வளவு பலகீனமாக இருந்தாங்க. அந்த நோயினால் பாதிக்கப்பட்ட நிலையில அந்த கடைசி நேரம், அல்லாஹ்வுடைய தூதருடைய நேரம், இந்த மாதிரி ஒரு நிலையில இருக்கும் பொழுது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் அல்லாஹ்விடத்துல என்ன கேட்டாங்கிறத ஆயிஷா அம்மா அறிவிக்கிறாங்க. அல்லாஹ்வுடைய தூதர் கேட்பாங்களாம், இந்த மாதிரி கடுமையான நோயினாலோ நெருக்கடினால இருக்கிற நேரத்துல, இறைவா எனக்கு மன்னிப்பை வழங்குவாயாக. அல்லாஹ்விடத்துல அவங்க நோயினால் பாதிக்கப்பட்ட இடத்துல கேட்டதுவா இது, இறைவா அல்லாஹு மக்ஃபிர்லி, இறைவா எனக்கு மன்னிப்பு அளிப்பாயாக, மேலும் என்னை மிக்க மேலான நல்லவர்களுடன் தோழர்களுடன் சொர்க்கத்தில் சேர்த்து அருள்வாயாக. இதுவே
அவர்களிடமிருந்து கடைசியாக கேட்ட வார்த்தை என்பதாக ஆயிஷா ரலியல்லாஹு அவர்கள் சொல்கின்றார்கள். புகாரில 4436வது இலக்கமாக இந்த ஹதீஸ் பதிவாகுது. ஒருத்தர் கடுமையான நோயினால பாதிக்கப்பட்டு மௌத்தினுடைய விளிம்பு நிலைக்கு போயிட்டார் அப்படின்னு சொன்னா அவர் பிரார்த்தனை தான் மேற்கொள்ள வேண்டும் என்பதை அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் தங்களுடைய வாழ்க்கையில வாழ்ந்திருக்கிறாங்க. அது ஹதீஸாவும் நம்ம பார்க்கிறோம். மரணத்தை தொடக்கூடிய ஒரு நோயினுடைய கடுமையான நேரம், நோயினுடைய தாக்கம், அதனுடைய வேதனை, அந்த மாதிரி கடைசி நிலையில ஒருத்தர் போயிட்டார் அப்படின்னு சொன்னா அவர் அந்த நேரத்துல மரணத்தை நினைத்து மௌத்தை நினைத்து பயம் கொள்ள வேண்டாம், அதை நினைச்சு புலம்ப கூடாது. மாறாக அந்த நேரத்தில் பிரார்த்தனை செய்வது அவசியம். அல்லாஹ்வுடைய தூதர் அந்த மாதிரி நேரங்கள்ல துஆ தான் செஞ்சிருக்கிறாங்க என்பதை இந்த ஹதீஸின் வாயிலாக நம்ம பார்க்கிறோம். சுப்ஹானல்லாஹி வபிஹம்திஹி சுப்ஹானக அல்லாஹும்ம வபிஹம்திக வனஷ்ஹது அல்லா இலாஹா இல்லா அன்த நஸ்தக்ஃபிருக வனதூபு இலைக். சுப்ஹான ரப்பிக ரப்பில் இஸ்ஸத்தி அம்மா யசிஃபூன் வஸலாமுன் அலல் முர்ஸலீன் வல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். ஸல்லல்லாஹு அலா முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். ஸல்லல்லாஹு அலா முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். ஸல்லல்லாஹு அலா முஹம்மது.